ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत बाहवतं रसमालयं पुरहो रसिका भुवि भावुकाः। ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी शभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयिते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कदाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामि तं। हरे कृष्णा, வெல்கம் ஆல். நான் சாந்தி மாதாஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அந்த கியூஆர் கோடை வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்களுக்கும் அனுப்பிச்சி வச்சு அவங்கவுங்க அவங்களால முடிஞ்ச 30 ஓபி கோவிலுக்கான டொனேஷன் வந்து பண்ண வச்சுருக்காங்க. இது வந்து வெரி குட் சைன். அதாவது நம்ம அடையிற பலன் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி மற்றவங்களையும் ஈடுபடுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அதுவும் இன்னைக்கு தாமோதர மாசத்தினுடைய கடைசி நாள்ல நம்ம இருக்கோம். பீஷ்ம பஞ்சகா இதை நம்ம வந்து முடிக்க போறோம். இன்னைக்கு பௌர்ணமி பார்த்துட்டு விரதம் முடிக்கிறவங்க எல்லாரும் விரதம் முடிப்பாங்க. இன்னைக்கு மாயாப்பூர்ல ராதா மாதவருடைய என்ன சொல்றது உற்சவ மூர்த்தி அவங்க வந்து ஊர்வலம் வரக்கூடிய நாள். இன்னையிலேருந்து ஆரம்பிச்சு கௌர பூர்ணிமா வரைக்கும் சனிக்கிழமை வீதி உலா வருவாங்க. ரொம்ப அமக்களமா இருக்கும். மாயாப்பூர் வந்து எப்பவுமே அமக்களமா இருக்கும். இது ரொம்ப கோலாகலமா இருக்கும். பார்த்தோன்னா எல்லா இடத்துலயும் அழகழகா கலர் கலரா பெரிய கோலங்கள் போட்டு, எப்படி நம்ம வீட்டு வாசல்ல பகவான் வரும்போது நம்மலாம் ஆரத்தி எடுப்போமோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு பக்தர்களும் என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்ட போகா அதாவது இதெல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி நிறைய அவுட் சைடர்ஸ் நிறைய விசிட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நிறைய பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன், நல்ல கீர்த்தனம், எள்ளு விழுந்தா அங்க வந்து இடம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் மாயாபுரியிலுமே. ரொம்ப ஜக ஜகன்னு இருக்க போகுது. ஸோ இந்த சோபா யாத்திரை ஆரம்பிக்கிற நாள். ஸோ அதனால யாராவது நீங்க டிஓபி கோவிலுக்கு டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல நாள். ஸோ பண்ணலாம். எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான். ஆனா இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல இன்னும் நிறைய கருணை நமக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம நேத்து பார்த்ததுல யாருக்கு என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஒரு பாயிண்ட். என்னாச்சு? ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக உடலாக மாறியவுடன் நம்ம கர்மா கடன்கள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது என்று. ஸோ நம்ம உடல் ஆன்மீக உடலாம் மாறும்போது பழைய கர்மாலாம் நமக்கு போயிடுது. ஓகே, அப்புறம் ஹரே கிருஷ்ண மாதாஜி.
நம்மளோட இலக்கு பகவான் அடையணும் அப்படின்னும் போது நமக்கு போராம இருக்காது அப்படி. ம். பௌதீகமாவும் இருக்காது, ஆன்மீகமாவும் இருக்காது. இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. கூடாது. நமக்குள்ள இருக்கு. ஆனா அது ம். இருக்கக்கூடாது. நம்ம இலக்க நம்ம நம்ம அடையணும் இலக்கு அப்படின்னு வந்து சொன்னா நம்ம இலக்கு வந்து பகவான நோக்கி இருக்கும்போது நமக்கு இது இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதா இருந்ததுன்னா இல்ல போயிருமா மாதாஜி? அதுவா போகாது. நம்ம போக வச்சுக்கணும். நம்ம வந்து அத வளர்த்துக்க கூடாது. இப்போ ஒரு ஆஹ் உதாரணத்துக்கு இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நான் 2 பக்தர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ போன உடனே ஒரு பக்தருக்கு மாலை எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்றாங்க. பக்கத்துல இருக்கிற பக்தரை யாரும் கவனிக்கல அப்படின்னா, அவருக்கு என்ன எப்படி இருக்கும் மனசுல? நம்ம 2 பேரும் வந்தோம். இவருக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்றாங்க. நம்மள யாரும் கண்டுக்கவே இல்லையே! தோணுமா? தோணாதா? தோணும். அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா பொறாமை வரும் இல்லையா? அடுத்த தடவ ஆஹ் அவரோட போம்போது, எதுக்கு ஏன் நான் தான் இவர விட சீனியர். ஆனா எதுக்கு இவருக்கு மாலை போடுறாங்க? அப்படின்னு. ஸோ இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு அந்த பொறாமை அப்படிங்கிறது பெரிய விருட்சமா ஆயிடும். ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு பொறாமை. ஆனா அந்த உம் பொறாமைய நம்ம என்ன பண்ணணும்? உடனே அங்க வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த பக்தருக்கு இந்த மரியாதை கிடைக்குதே! அந்த இந்த இந்த பக்தருக்கு மரியாதை பண்ணதுனால, மரியாதை பண்ணவர் ஒரு பலன் அடைகிறார். பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். என்னுடைய பக்தனுக்கு மரியாதை பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அவர் மேல ரொம்ப சந்தோஷப்படுவார். உம் எல்லாத்தையும் பாசிட்டிவா நம்ம பார்க்கணும். சொல்றதெல்லாம் ஈஸி. ஆனா பிராக்டிகலா வரும்போது, இதெல்லாம் வந்து உம் நம்ம நடைமுறையில கொண்டு வரணும். உம் அது தானா வராது. உம் நம்ம தான் கொண்டு வரணும். எத வளர்க்குறோமோ, அசுர குணத்த வளர்ந்தா, அது வளரும். அது தெய்வீக வளரும். தெய்வீக குணங்கள தான் நம்ம வந்து வளர்த்துக்கணும். பகவான் பகவத்கீதையில அத வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றார். தெய்வீக குணங்கள தான் நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். நம்ம அது பக்தியில வந்து உயர்ந்த சுவை கிடைக்கும் போது தாழ்ந்த சுவை விட்டு போயிரும் அப்படின்னு. ஆமா. கிருஷ்ணா, நன்றி மாதாஜி. தேங்க் யூ. பகவானோட உறவு நமக்கு கிடைக்கும் போது ஒரு ம். பிரம்ம சமிதியிலேருந்து சொன்னீங்க மாதாஜி. ம். இந்திரகோபம்ங்கிற சிறிய பூச்சியிலிருந்து ம். இந்திரன் வரைக்கும் எல்லாருக்குமே இது கிடைக்கும். விடுபட்டுருவாங்க. இந்த பௌதீக இதிலிருந்து விடுபட்டு ஆன்மீக இதை அடைவாங்க அப்படின்னு. அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, இன்னும் கொஞ்சம் கரெக்ட்டா அத நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்திரகோபம் அப்படிங்கிறதுலேருந்து இந்திரன் வரைக்கும் எல்லாருமே பந்தப்பட்ட ஆத்மாக்கள் தான். அவங்களுடைய கர்ம வினையினால அவங்க வந்து பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா பக்தி பண்ணும்போது எல்லாருமே என்ன பண்ணலாம்? விடுதலை அடையலாம். ம். கர்ம விதியிலிருந்து விடுதலை அடையலாம். தேங்க் யூ மாதாஜி. நாம் எப்பொழுது தீட்சி எடுக்கிறோமோ ம். அப்பொழுதே எமது பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. ஆனா திரும்பவும் பாவம் செய்யாம இருக்க வேண்டும். வெரி குட் பாயிண்ட் பிரபு. நம்ம தீட்சை வாங்கும்போது குரு மகாராஜா நம்ம எல்லா பாவத்தையும் தூக்கி கழிச்சு போட்டுறார். ஆனா திரும்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவச் செயல்கள்ல ஈடுபடக்கூடாது. அதனால தான் அந்த 4 சட்டதிட்டங்கள நாம எப்பவுமே கடைபிடிக்கணும். ஓகே. தேங்க் யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் 29வது பதம். கல்பாந்தகிதமாதாய சயானே அம்பசீவு தன்வதः சிசிஷைஷோ அனுப்ராணம் விவிஷேந்தர் அகம் விபோஹு. யுகத்தின் முடிவில் மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. யுகத்தின் முடிவில் பரமபுருஷ பகவானான நாராயணர் பிரளய நீரில் சயனித்த பொழுது பிரம்மா படைப்பிற்குரிய எல்லா மூலப்பொருளுடனும் பகவானுக்குள் புக ஆரம்பித்தார். நானும் அவரது சுவாசத்தின் வழியாக அவருக்குள் புகுந்தேன். ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து 2வது காண்டம், 3வது காண்டம், 5வது காண்டம் இதுல எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். என்ன படைப்பு அப்படிங்கிறது அங்கெல்லாம் வந்து ரொம்ப விவரமா சொல்லப்பட்டிருக்கு. படைப்பு எப்படி நடக்குது அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாசுதேவரன் புதல்வர் என்பது போல் நாரதர் பிரம்மாவின் புதல்வர் ஆவார். பரம புருஷ பகவானும் நாரதரை போன்ற அவரது முக்கிய அடைந்த பக்தர்களும் இவ்வுலகில் தோன்றும் முறை ஒன்றேயாகும். பகவத்கீதையில் கூறப்படுவதை போல் பகவானின் பிறப்பும் செயல்களும் தெய்வீகமானவையே ஆகும். ஆகவே அதிகாரபூர்வமான கருத்தின்படி பிரம்மாவின் புதல்வராக தோன்றிய நாரதரின் பிறப்பும் ஒரு தெய்வீகமான லீலையாகும். அவரது தோற்றமும் மறைவும் பகவானை அடைவதற்கு சமநிலையில்
உள்ளவையாகும். ஆகவே பகவானும் அவரது பக்தர்களும் ஒரே நேரத்தில் ஒன்றானவர்களாகவும் வேறுபட்டவர்களாகவும் உள்ள ஆன்மீக ஜீவன்களாவர். அவர்கள் ஒரே தெய்வீக நிலையில் உள்ளனர். ஹரே கிருஷ்ணா. சோ என்ன சொல்றார் பிரபுபாதர்? அதாவது பகவான் அவருடைய தோற்றம், அவருடைய செயல்கள் எல்லாம் எப்படி திவ்யமானையோயோ அதே மாதிரி அவருடைய பக்தர்களுடைய தோற்றம், அவர்களுடைய செயல்கள் எல்லாமே திவ்யமானது அப்படின்னு சொல்றார். பகவானுடைய வசுதேவருடைய புதல்வரா பிறந்ததுனால வாசுதேவருடைய பகவான் வந்து வசுதேவருடைய புதல்வரா பிறந்ததுனால அவருக்கு வாசுதேவர் அப்படிங்கிற திருநாமம். அதே மாதிரி இங்க வந்து பிரம்மாவுடைய புதல்வரா நாரதர் வரார். ஸோ இதெல்லாம் நமக்கு 2வது காண்டம் படிக்கும்போது அப்போ டீட்டெயிலா நம்ம வந்து எப்படி பிரம்மாவுடைய பல்வேறு உடல் பாகங்கள்லேருந்து எப்படி பல்வேறு ஜீவராசிகள் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாருமே தூய பக்தர்களா இருக்கிறது கிடையாது. பிரம்மாவோட உடல்ல இருந்து வந்தா கூட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலையில இருக்காங்க. நாரதர் தான் தூய பக்தரா இருக்கார். சோ பிரபா சொல்றார், பிரம்மாவின் புதல்வராக தோன்றிய நாரதரின் பிறப்பும் ஒரு தெய்வீகமான லீலையாகும். அவரது தோற்றமும் மறைவும் பகவானுடையதற்கு சமமான நிலையில் உள்ளவையாகும். ஆகவே பகவானும் அவரது பக்தர்களும் ஒரே நேரத்தில் ஒன்றாவர்களாகவும் வேறுபட்டவர்களாகவும் உள்ள ஆன்மீக ஜீவன்கள் ஆவர். இது என்ன தத்துவம்? ஒரே சமயத்தில் வெரி குட். அச்சிந்திய பேத அபேத தத்துவம். குட். ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்குறோமோ அப்போ நம்ம அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்கிற அல்டிமேட் தத்துவம் வந்து இதுதான். வைஷ்ணவ சித்தாந்தங்கள்லயே உயர்ந்த சித்தாந்தம் இதுதான். ஒரே சமயத்தில் ஒன்னா இருக்காங்க, ஆனா அதே சமயத்துல வேறானவங்களும் இருக்காங்க. இங்க எப்படி ஒன்னாவும் வேறானவங்களும் இருக்காங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, அவங்க தன்மையில ஒன்றா இருக்காங்க, ஆனா அளவுல வேற இருக்காங்க மாதாஜி. ஓகே, இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா எப்படி இருக்காங்க? இப்ப என்ன சொன்னார்? நாரதரும் பகவானும் ஒன்னாவும் இருக்காங்க, வேறாவும் இருக்காங்க. எப்படி இதை நம்ம அவங்க புரிஞ்சுக்கிறது? வீழ்ச்சி அடையாத ஆத்மாக்களா இருப்பாங்க மாதாஜி. நாரதர் ஓகே. வந்து வீழ்ச்சி அடையாத ஆன்மீக உடலை மாதாஜி. வெயிட் பண்ணுங்க. ஒருத்தங்க பேசும்போது நீங்க பேசுறீங்க. மம்தா பாத்து நீங்க வந்து ஒன்னா இருக்கிறத சொல்லிட்டீங்க. வேற எப்படி இருக்காங்க? வேற யாராவது? வேற ஒன்னா இருக்கிறத சொல்லிட்டீங்க. 2 பேரும் வீழ்ச்சி அடையாதவர்கள் ஆன்மீக உடல் சொல்லிட்டீங்க. குட் பாயிண்ட். எப்படி வேறானவர்களா இருக்காங்க? பொன்மணி மாதாஜி சொல்ல வந்தீங்களே. ஹரே கிருஷ்ண மாதாஜி, இப்போ எப்படி ஒன்னா இருக்காங்க? பகவான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி நாரத முனிவரும் எல்லா லோகத்துக்கும் போவார். அவரு அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் ஒற்றுமை ஒரே இதா இருக்காங்க. ஓகே, ஒன்னா இருக்கிறத சொல்றீங்க. வேற இருக்கிறது எப்படி? ரொம்ப சிம்பிள். நாரதர் யாரு கிடையாது? பகவான் கிடையாது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சோ நாரதர் பக்தர் தானே தவிர பகவானுக்கு சமமான அவதாரம் எடுக்க முடியாது. பகவான் வந்து அவதாரம் எடுத்து எல்லாம் இது பண்ணலாம். அதெல்லாம் வேற. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா பகவான் மட்டும்தான் பரமபுருஷ பகவான். அதெல்லாம் அவரோட ஃபீச்சர்ஸ், மற்றதெல்லாம் ஃபீச்சர்ஸ். சோ அவர் யாரு கிடையாது. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து ஏமாந்து என்ன பண்ணுவோம்? யாரை வேணா கடவுளா ஏத்துக்கிறோம். பாத்தீங்கன்னா எதுக்காக இவ்வளோ காளான் மாதிரி கடவுள் முளைக்கிறாங்க அப்படின்னா இந்த தத்துவம்லாம் நமக்கு தெரியறது இல்லை. யாருமே கடவுளாக முடியாது. கிருஷ்ணர் மட்டும்தான் கடவுள். சோ அதுதான் இங்க நம்ம வந்து ஒன்றானவர்களாகவும் வேறானவர்களாகவும் இருக்கிறார்கள். ஓகே, அடுத்தது சஹஸ்ரயுக பர்யந்த உத்தாயேதம் சிஷ்ருஷதः மரிச்சி மிஸ்ரா ருஷயः பிராணோப்யேகம் ஜக்ஞிரே. 432 கோடி சூரிய ஆண்டுகளுக்கு பிறகு பகவானின் விருப்பப்படி மீண்டும் படைப்பதற்காக பிரம்மா உறங்கி எழுந்தபோது மரிஷி, அங்கிரா மற்றும் அத்ரி முதலான எல்லா ரிஷிகளும் பகவானின் திவ்யமான உடலில் இருந்து படைக்கப்பட்டனர். அவர்களுடன் நானும் தோன்றினேன். 432 கோடி சூரிய ஆண்டுகள், அதாவது சதுர்யுகங்கள் 1000 முறை சுழலும் போது இது வந்து 432 கோடி சூரிய ஆண்டுகள் வருது. இது பிரம்மாவுடைய ஒரு பகலாவும் இருக்கு, பிரம்மாவுடைய ஒரு இரவும் இதே மாதிரி தான். அதான் அவருக்கு 12 hours. நமக்கு எப்படி 12 மணி 24 மணி நேரம் ஒரு நாளோ அந்த மாதிரி பிரம்மாவுக்கு
432 கோடி சூரிய ஆண்டுகள் ஒரு பகல், 432 கோடி சூரிய ஆண்டுகள் ஒரு இரவு. ராத்திரில பிரம்மாவும் தூங்க போயிடுறார். நம்ம எப்படி ராத்திரி தூங்குறோமோ அது மாதிரி பிரம்மாவும் தூங்க போயிடுறார். அப்போ இந்த பூர் புவஸ்வ இந்த லோகங்கள், கீழே இருக்கிற பாதாள லோகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு எல்லாம் வந்து கர்ப்பதோசாயி விஷ்ணுடைய உடல்ல போய் எல்லாம் தங்கிடும். திரும்ப பிரம்மா காலம்பரை எழுந்த உடனே அவர் 432 கோடி சூரிய ஆண்டுகள் முடிஞ்சோடனே எழுந்திருப்பார். எழுந்து அவர் திரும்ப தவம் பண்ணுவார். அவருக்கு எப்படி படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பிரார்த்தனை எல்லாம் செலுத்துவார். அப்போ அவருக்கு தெரியும் தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகம் வந்துடும். திரும்ப என்ன பண்ணுவார்? படைப்பை அவர் ஆரம்பிப்பார். அப்போ இந்த மாதிரி சப்த ரிஷிகள், பல்வேறு விதமான இந்த இந்த பூர்புவஸ்வ இந்த லோகங்கள், அதுக்கப்புறம் சூரிய சந்திரன்கள், இவங்கெல்லாம் வந்து படைப்பு அப்படிங்கிறத அந்த அந்த இதுல வருவாங்க. எப்படி நம்ம காலம்புரை எழுந்த உடனே யோசிக்கிறோமோ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், யோசிக்கிறோமா இல்லையா? இட்லி பண்ணலாமா, தோசை பண்ணலாமா, சப்பாத்தி பண்ணலாமா, பூரி பண்ணலாமா, யோசிக்கிறோம்ல. அந்த மாதிரி பிரம்மாவும் காலம்புரை எழுந்த உடனே பிரார்த்தனை பண்றார். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? காலம்புரை எழுந்த உடனே முதல்ல பண்ண வேண்டியது பிரார்த்தனை தான். அதனால நீங்க அழகா பண்றீங்க. காலம்புரை எழுந்து எல்லாரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்துல கலந்து எல்லாரும் ஜபம் பண்றீங்க. ஸோ அதான் பிரம்மாவும் பண்றார். அவர் பண்றாதான் நாம பண்றோம். நெக்ஸ்ட் தென்மொழி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். பிரம்மாவின் ஒரு நாள் 432 கோடி சூரிய ஆண்டுகளை கொண்டதாகும். இது பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. எனவே இதே கால அளவு கொண்ட இரவு நேரத்தில் பிரம்மா தன்னை படைத்தவரான கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் உடலுக்குள் யோக நித்திரையில் ஓய்வெடுக்கிறார். பிறகு பகவானின் விருப்பப்படி பிரம்மாவின் மூலமாக மீண்டும் படைப்பு தொழில் ஆரம்பிக்கப்படும் பொழுது பகவானுடைய தெய்வீக உடலில் வெவ்வேறு பகுதியில் இருந்து பெரும் ரிஷிகள் அனைவரும் மீண்டும் தோன்றுகின்றனர். அவர்களுடன் நாரதரும் தோன்றுகிறார். அதாவது உறக்கத்திற்கு பிறகு ஒருவன் அதே உடலுடன் எழுவதைப் போல் அதே தெய்வீகமான உடலுடனேயே நாரதர் மீண்டும் தோன்றுகிறார் என்பதே இதன் பொருளாகும். ஸ்ரீ நாரதர் பகவானின் ஜட மற்றும் ஆன்மீக படைப்புகளின் எல்லா பகுதிகளிலும் சுதந்திரமாகவும் நித்தியமாகவும் பிரயாணம் செய்யக்கூடியவராவர். அவர் தமது சொந்த ஆன்மீக உடலிலேயே தோன்றவும் மறைவும் செய்கிறார். இவ்வுடல் பந்தப்பட்ட ஜீவன்களுக்கும் உள்ளதை போல் அல்லாமல் உடல் மற்றும் ஆத்மாவென்ற பாகுபாடில்லாததாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஆன்மீக உலகத்துல எல்லாருக்கும் இந்த மாதிரி உடல் தான். ஆத்மா உடல் அப்படிங்கிற பாகுபாடு அங்க கிடையாது. எல்லாருமே ஆன்மீகமானவர்கள். ஆன்மீக உலகத்துல எல்லாமே ஆன்மீகமானது. அங்க இருக்கிற ஒரு பூ கூட ஆன்மீகமானது, அங்க இருக்கிற ஒரு கல்லு கூட ஆன்மீகமானது. எல்லாமே உணர்வுடையது. இங்கத்தான் ஜடம் சேத்தனம் அப்படிங்கிற இருமைகள் இருக்கு. ஆன்மீக உலகத்துல இருமைத்தன்மைகளே இரட்டைத்தன்மைகளே கிடையாது. துவந்தம் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி படைப்பு அப்படிங்கிறது டெய்லி நம்ம எப்படி காலம்புரை எழுந்து தூங்கும்போது நம்ம அதே உடலோட திரும்ப காலம்புரை எழுந்திருக்கிறோமோ அதே மாதிரி பிரம்மா எழுந்துக்கிறார். மற்றவங்க எல்லாம் வர்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இத்த மாதிரி பிரம்மா எத்தனை நாள் 100 வருஷம் அவருக்கும் இருக்கு. அவர் படைப்பு ஆரம்பிச்சாலும் நம்ம கர்ம வினை அப்படிங்கிறது போகவே போகாது. நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், நான் ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாக்க அந்த கர்ம வினை எத்தனை கோடி சூரிய ஆண்டுகள் ஆனாலும் போகவே போகாது. எப்பத்தான் இந்த கர்ம வினையை மாற்ற முடியும்? நம்ம அன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணோம். பகவத்கீதையில பகவான் 5 தத்துவங்களை பேசுறாரு அப்படின்னு சொல்லி. ஜீவ தத்துவம், கர்ம தத்துவம், கால தத்துவம், பிரகிருதி தத்துவம், ஈஸ்வர தத்துவம். இதுல 4 தத்துவத்தை மாற்றவே முடியாது. மாற்றக்கூடிய ஒரே தத்துவம் என்ன? கர்ம தத்துவம். நேத்து வரைக்கும் சினிமா தியேட்டர்ல போய் அடிச்சுக்கிட்டு, இப்பெல்லாம் ரொம்ப அது மாதிரி கிடையாது போல இருக்கு. ஆனாலும் இருக்குல்ல, சினிமா தியேட்டர்லாம் இருக்கு. சினிமா நடிகர் மேல அந்த கவர்ச்சி எல்லாம் இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு தாமோதர ஆர்த்தி பண்ணி நல்ல பக்தரா மாறலாம். கர்மா மாறிடுது. நேத்து வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு நல்ல பக்தராகி பகவத்கீதை பாகவதம் படிக்கலாம். இது மாதிரி நம்ம கர்மாவை மாற்றக்கூடிய ஒரே வழி என்ன அப்படின்னா பகவானுடைய பக்தி தான். வேற எந்த தேவரை நீங்க வணங்கினாலும் சரி, எத்தனை நீங்க தேவர்களுக்கு என்ன பண்ணாலும் சரி, கர்மாங்கிறது மட்டும் மாற்றவே முடியாது.
ஒரு விஷயத்த கொஞ்ச நாள் தள்ளி போடணும், அவ்வளவுதானே தவிர கர்ம வினை மாறவே மாறாது. கர்மானி நிர்தஹதி கிந்துச்ச பக்தி பாஜாம். இந்த நம்ம அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் பிரம்ம சமிதில. எஸ்வயந்திர கோப மதவேந்திர மகோஸ்வ கர்ம முந்தானு ரூபம் ஃபலபாஜன மாதனோதி கர்மானி நிர்தஹதி கிந்துச்ச பக்தி பாஜாம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஸோ கோவிந்தனால மட்டும்தான் நம்ம கர்ம வினைய மாத்த முடியும், வேற யாராலையும் மாத்தவே முடியாது. மாதாஜி, அப்போ மறுபடியும் படைக்கணும்னா இப்போ மறுபடியும் ரிஷிகள், தேவர்கள், நாரதர் எல்லாமே மீண்டும் படைச்சு இது பண்றாங்க இல்லையா? ஆமா திரும்ப ஆமா, அந்த ஒரு ஒவ்வொருத்தரையும் 33 கோடி தேவர்கள் செட்டு மாறிக்கிட்டே இருப்பாங்க. பிரம்மாவோட ஒவ்வொரு நாள்லயும் சப்த ரிஷிகள் மாறுவாங்க. மனுவுடைய மாற்றம் வரும்போது இது வந்து ஒரு டீடைல்டு சயின்ஸ். ஒவ்வொரு மனுவுடைய காலம் இருக்கு. பிரம்மாவோட ஒரு நாள்லயே 14 மனுக்கள் வர்றாங்க. அந்த 14 மனுக்கள் ஒரு மனு மாறும்போது சப்த ரிஷிகள் மாறுவாங்க. அவங்க மாறிட்டே தான் இருப்பாங்க. அவங்க போஸ்ட்டுக்கு போயிட்டு இப்ப எப்படி நமக்கு வந்து 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட், அதுக்கப்புறம் பிரதமர் பதவிக்கு இன்னொருத்தர் வர்றாரோ அந்த மாதிரி அது வந்து மாறிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மனுவோட ஆட்சி காலத்திலையும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 14 மனுக்கள் வர்றாங்க. சோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் பிரபுபாத் நமக்கு வந்து கொடுத்திருக்காரு. எத்தனை மனுக்கள் வர்றாங்க, எப்படி எப்படி நடக்குது. ரொம்ப டீடைல்டு சயின்ஸ் நம்மளுடைய பாகவதம் அப்படிங்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, அந்த நம்ம நாரதர் வந்து முதல் பிறப்புல வந்து அவர் முனிவர்களுக்கு வந்து அந்த மழை காலத்துல சேவை பண்ணாரு அப்படி வருது இல்ல மாதாஜி. அதுக்கப்புறம் தானே அவர் வந்து பகவான் ஹரியோட இத கேட்டு அவர் வந்து நாரதரா பிறக்கிறாரு. அப்ப அதே மாதிரிதான் ஒவ்வொரு இதுலயும் இருக்காரா? நாரதரோட முதல் பிறப்பு ஒன்ஸ் நாரதர் ஆயிட்டார்ல, அதுக்கப்புறம் அதான் எத்தனை பிறவி அவர் எடுத்தாலும் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு திரும்பலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது அப்படி கிடையாது. பிறப்பு மட்டும் அப்படி அந்த முனிவர்களுக்கு சேவை பண்ணி ஒரு யுகத்துல அந்த மாதிரி நடந்தது. பிரம்மாவோட ஒரு கல்பத்துல நடந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து எப்ப நாரதரா மாறினாரோ அப்பையில இருந்து அவர் நாரதர் தான் இருக்கார். அதை நம்ம இங்க பாக்குறோம். அவர்கள் ஒரே ஆன்மீக ஜீவன்கள் ஆவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா போன பொருளுரையில. அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொரு இதுலயும் அப்படி மாறணும் அப்படிலாம் கிடையாது. மாற மாட்டேன் இல்ல, மத்தவங்க மாறுறாங்கன்னு சொன்னீங்களா, அதனால கேட்டேன் மாதாஜி. இப்ப ஒவ்வொரு பிரம்மாவோட ஒவ்வொரு இதுலயும் 14 மனுக்கள். சப்த ரிஷிகள் அப்படிங்கிறவங்க, சப்த ரிஷிகள் அப்படிங்கிறது ஒரு போஸ்ட். அந்த சப்த ரிஷிகள் போஸ்டுக்கு ஒவ்வொருத்தர் வந்துட்டே இருப்பாங்க. பட் நாரதர் இந்த மாதிரி பக்தர்கள் எல்லாம் எப்பவுமே இருக்கிறவங்க. ஓகேவா? ஓகே மாதாஜி. அந்தர்பகிஷ்ச லோகாம் ஸ்த்ரீன் பர்யேமி அஸ்கந்தித வ்ரதஹ அனுக்ரஹான் மகாவிஷ்ணோர் அபிகாத கதிக்வச்சேத். சர்வ வல்லமையுடைய விஷ்ணுவின் கருணையினால் அன்று முதல் நான் ஆன்மீக உலகிலும் முப்பிரிவுகளை கொண்ட ஜட உலகிலும் தடையின்றி பிரயாணம் செய்து வருகிறேன். பகவானின் இடையராத பக்தி தொண்டில் நான் நிலையாக ஈடுபட்டிருப்பதே இதற்கு காரணமாகும். ஸோ இப்ப வந்து எந்த கல்பத்திலேயோ நடந்தது. இப்ப வியாசர் கிட்ட தன்னுடைய சுயசரிதையை சொல்லிட்டு இருக்கார். ஒவ்வொரு கல்பத்திலையும் நான் இந்த மாதிரி மாறுவேன் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பகவானுடைய பக்தி தொண்டுல நான் நிலைச்சு ஈடுபட்டு இருக்கேன். அதனால என்னால என்ன பண்ண முடியுது, எல்லா இடத்துலயும் சுதந்திரமா என்னால சஞ்சரிக்க முடியுது. 3 பிரிவுகள் அப்படின்னாக்க இந்த பூர்புவ ஸ்வர்க்க, இந்த மேல் உலகங்கள், கீழ் உலகங்கள், பாதாள லோகங்கள், இந்த 3 லோகங்களையும் அவர் வந்து இது வந்து ஜட உலகம். ஆன்மீக உலகத்திலேயே சஞ்சரிக்கிறார். இந்த ஜட உலகத்திலேயே நாரதருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றார். விமலாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்ல பிரபுபாதக்கு ஜெய். பகவத்கீதை குறிப்பிடுவது போல் பௌதிக வெளியில் 3 பிரிவுகள் உள்ளன. அவை ஊர்த்துவ லோக, மிக உயர்ந்த லோகங்கள், மத்திய லோகங்கள் மற்றும் அதோலோக, கீழ் லோகங்கள் என்பவையாகும். ஊர்த்துவ லோகங்களுக்கு அப்பால், அதாவது பிரம்மலோகத்திற்கும் மேலே பிரபஞ்சத்தின் மூடிகளான பௌதிக உரைகள் உள்ளன. அதற்கும் மேலே ஆன்மீக வானம் இருக்கிறது. இது எல்லையற்ற பரப்பளவை கொண்டது. இந்த வைகுண்ட லோகங்களில் பகவான் நித்தியமாக முக்தி பெற்ற ஜீவராசிகளான அவரது சகாக்களுடன் வாழ்கிறார். சர்வசக்தி படைத்தவரான பகவானால் அவரது சிருஷ்டி முழுவதிலும் சுதந்திரமாக சஞ்சரிக்க முடியும். அதே போலவே ஸ்ரீ நாரத முனிவராலும் ஜட மற்றும் ஆன்மீக வெளிகளில் உள்ள இவ்வெல்லா கிரகங்களிலும் சஞ்சரிக்க முடியும்.
பௌதிக உலகில் உள்ள ஜீவராசிகள் சத்வ, ரஜ மற்றும் தமஸ் என்னும் முக்குணங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றனர். ஆனால் ஸ்ரீ நாரத முனி இக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஆவார். இதனால் எல்லா இடங்களிலும் தடையின்றி அவரால் பிரயாணம் செய்ய முடியும். அவர் ஒரு முக்தி பெற்ற விண்வெளி மனிதர் ஆவார். பகவானின் அகாரணமான கருணை ஒப்பற்றதாகும். அத்தகைய கருணையை பக்தர்களால் மட்டுமே கண்டுகொள்ள இயலும். ஆகவே பக்தர்கள் ஒருபோதும் இழிவடைய தேவையில்லை. இழிவடைவதே இல்லை. இழிவடைவதே இல்லை. ஆனால் பௌதிகவாதிகள், அதாவது பலனை எதிர்பார்ப்பவர்களும் கற்பனை தத்துவவாதிகளும் பௌதிக குணங்களினால் கட்டாயப்படுத்தப்பட்டு சரிந்து விழுகின்றனர். ரிஷிகளால் ஆன்மீக உலகில் நாரதரை போல் நுழைய முடியாது. இவ்வுண்மை நரசிம்ம புராணத்தில் காணப்படுகிறது. மரிஷியை போன்ற ரிஷிகள் பலன் கருதும் செயலுக்கு அதிகாரிகள் ஆவர். சகனகரும் சனாதனரையும் போன்ற ரிஷிகள் மனோதத்துவ கற்பனைகளுக்கு அதிகாரிகள் ஆவார். ஆனால் ஸ்ரீ நாரத முனிவர் தான் பகவானின் உன்னதமான பக்தி தொண்டிற்கு முக்கியமான அதிகாரி ஆவார். பகவானின் பக்தி தொண்டிற்கு பெரும் அதிகாரிகளாக இருப்பவர்கள் அனைவரும் நாரத பக்தி சூத்திரத்தின் உத்தரவுப்படி நாரத முனிவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றனர். இதனால் பகவத் பக்தர்கள் அனைவரும் பகவானின் ராஜ்யமான வைகுண்டத்திற்குள் பிரவேசிக்கும் தகுதியை பெறுகின்றனர். நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. லலிதா மாதாஜி, உங்க கேள்விக்கு ரொம்ப தெளிவான பதில் பிரபுபாத பொருளுரையில கிடைச்சிச்சு பாருங்க. ஆமா மாதாஜி. எல்லாரும் ஒரே நிலையில இருக்கிறவங்க கிடையாது. நமக்கு ஒரு காவி கட்டி இருக்காங்க, கொஞ்சம் தாடி வச்சிருக்காங்க, இல்ல ஒரு கொண்டையை வச்சிருக்காங்க, கழுத்துல ஏதாவது மணி போட்டிருக்காங்கன்னா உடனே ஆன்மீகவாதி, அவரும் பக்தர், இவரும் பக்தர், எல்லாரும் பக்தர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. இவ்வளவு பெரிய முனிவர்கள், ரிஷி முனிவர்கள் கூட யாரும் கிடையாது. தூய்மையான பக்தர்கள் கிடையாது. தூய பக்தி அப்படிங்கிறது அரிதான விஷயம், அரிதிலும் அரிதான விஷயம். நமக்கு சுலபமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, எல்லாரும் அப்படி இருப்பாங்க அப்படிலாம் நினைக்க முடியாது. விஸ்வாமித்திரர் எடுத்துக்கோங்க, துர்வாசர் எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய முனிவர்கள், ஆனா தூய்மையான பக்தர்கள் கிடையாது. அதே மாதிரி இங்க மரிச்சி இந்த மாதிரி முனிவர்களை பத்தி பிரபுபாத் சொல்றார். அவங்களால ஆன்மீக உலகத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னு சொல்றார். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு விதமான வேதங்களுடைய கருத்துக்கள்ல இருந்து அவங்க ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க ஒருத்தர் கற்பனை மனக்கற்பனைவாதியா இருக்காங்க, ஞானிகளா இருக்காங்க, ஒரு சில பேர் கர்மிகளா இருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால ஆன்மீக உலகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நமக்கு முதல்ல வைகுண்டத்துக்கும் சொர்க்கத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். வைகுண்ட லோகத்துக்கும் சொர்க்க லோகத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். சொர்க்கலோகம்ங்கிறது என்ன, ஒரு உதாரணத்துக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி எங்களுக்கு இப்பதான் மாத்தாச்சு இந்த சொர்க்கலோகம் வைகுண்ட லோகம்ங்கிறது இப்பதான் எங்களுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சது என்ன, சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிதான் இருந்தது. வைகுண்ட லோகம்ங்கிறது இந்த பகவத்கீதை பாகவதம் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. சோ சொர்க்கலோகம் அப்படிங்கிறது என்னன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம இப்ப இந்தியால இருக்கோம், இங்கேருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறார் இல்லையா? எதுக்காக நினைக்கிறார்? அங்க இன்னும் கொஞ்சம் லைஃப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இப்ப இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு போல இருக்கு, பட் ஜென்ரலி நான் சொல்றேன். ஸோ எதுக்காக போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அங்க நல்ல ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சு அங்க போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுவும் இந்த பூலோகத்துல இருக்கிற ஒரு விஷயம் தானே இல்லையா? இந்த பூமியில இருக்கிற ஒரு நாடு தான் அமெரிக்கா அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் மொத்தம் 14 பிரிவுகள் இருக்கு. நாம நடுவுல இருக்கோம். இங்க ஊர்துவ லோகங்கள், அதுக்கப்புறம் மத்திய லோகங்கள், அதோ லோகங்கள் அப்படின்னு 3 பிரிவு கொடுத்திருக்காரு. நம்ம நடுவுல இருக்கோம். நமக்கு மேல இருக்கிறது நம்ம பூலோகத்துல இருக்கோம். புவர்லோகம், ஸ்வர்கலோகம், மகரலோகம், ஜனலோகம், தப்போலோகம், சத்தியலோகம். இது மேல இருக்கிற பிரிவுகள். கீழே பாத்தீங்கன்னா அதல, விதல, சுதல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதாள. இது பாதாள லோகங்கள். ஆக இந்த லோகங்களுக்கும் வைகுண்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்கேருந்து சிம்பிளா சொல்லணும்னா 3வது ஸ்டாப்பிங் தான் சொர்க்கலோகம். பூலோகத்துல இருந்து 3வது ஸ்டாப்பிங் தான் சொர்க்கலோகம். அது என்ன கிடையாது, ஆன்மீக உலகம் கிடையாது. சொர்க்கலோகம் அப்படிங்கிறதும் ஜட உலகம் தான். தேவர்களும் நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கள் தான். ஆனா நம்மளை விட உயர்ந்த சக்தி படைத்தவர்கள், நம்மளை விட உயர்ந்த பக்தர்கள். ஆனா தூய பக்தர்கள் கிடையாது. தேவர்கள் எல்லாருமே தூய பக்தர்கள் எல்லாம் கிடையாது. ஈவன் பிரம்மா கூட தூய பக்தரா இல்லை அப்படின்னா
அவரும் இந்த ஜட உலகத்துல திரும்ப வந்து பிறவி எடுக்க வேண்டி இருக்கும். பிரம்மா தூய்மையா பக்தி பண்ணாதான், பிரம்மலோகத்துல இருந்து பிரம்மா தூய்மையா பக்தி பண்ணாதான் அவர் எங்க போக முடியும்? வைகுண்டம் போக முடியும். அவரோட லைஃப் முடிஞ்ச உடனே அவர் வைகுண்டம் போக முடியும். அப்படி அங்க அவர் பக்தி பண்ணாம இந்த கிரியேஷன்லயே அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை விட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியாது? அவரால வைகுண்டம் போக முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட். ஆனா வைகுண்ட லோகம் அப்படிங்கிறது இங்க பிரபா ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காரு. இந்த இந்த கேப்சூல், இந்த 14 சிஸ்டம் இருக்கு இல்லையா? ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, நம்ம டிஃபன் கேரியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன 5 அடுக்கு வச்சிருப்போம் வீட்டுல, 6 அடுக்கு 7 அடுக்கு வச்சிருப்போம். இது 14 அடுக்கு டிஃபன் கேரியர், பெரிய டிஃபன் கேரியர். அதுல ஒவ்வொருத்தவங்களும் உள்ள போட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. இதுக்கு மேல இதோட கவரிங் இருக்கு. இந்த கவரிங் பாத்தீங்க அப்படின்னாக்க இதான் கேப்சூல். அப்படியே இதை கவர் பண்ணி, இதுதான் அண்டம்னு சொல்லப்படுது. அண்டம் அப்படின்னு. இதுக்கு மேல எப்படி இருக்குன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் இதோட கவரிங்கா இருக்கு. ஒன்னும் அது முந்தையதை விட 10 மடங்கு திக்னஸ் வந்து ஜாஸ்தி. அப்படி இதோட கவரிங் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த பிரம்மஜோதி வருது. அதுக்கப்புறம் இந்த கைலாசம் இருக்கு. கைலாசத்துக்கு மேல பிரம்மஜோதி இருக்கு. பிரம்மஜோதிக்குள்ளதான் அந்த வைகுண்ட லோகங்கள் எல்லாம் இருக்கு. அந்த வைகுண்ட லோகங்கள்ல கூட நிறைய வெரைட்டி இருக்கு. இது எப்படி அப்படின்னாக்க, நம்ம மேலேருந்து ஃப்ளைட்ல இருந்து பார்க்கும்போது கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாம் பார்க்கறது குட்டி 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 குட்டியா தெரியும். ஆனா கிட்ட அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா வீடு தனியா, ரோடு தனியா, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். கார் போறதை பார்க்க முடியும், எல்லாத்தையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி வைகுண்ட லோகங்களுக்கு என்டர் பண்ணோம் அப்படின்னாக்க, நீங்க எந்த விஷ்ணுமூர்த்தியை உபாசனை பண்றோமோ அந்த விஷ்ணுமூர்த்தியோடைய வைகுண்ட லோகங்கள் தனித்தனியா இருக்கு. இப்போ வந்து மம்தா மாதாஜி வீடு தனி, நம்ம தேன்மொழி மாதாஜி வீடு தனி, நம்ம அகிலா மாதாஜி வீடு தனி, நம்ம கணேசன் பிரபு வீடு தனி. இந்த மாதிரி எப்படி நமக்கெல்லாம் தனித்தனியா ஒரு வீடு இருக்கோ, அந்த மாதிரி பகவான் விஷ்ணுவுடைய பல்வேறு விரிவங்கங்கள் அவங்களுடைய சொந்த வைகுண்ட லோகத்துல இருக்காங்க. இப்ப பிரகலாதர் எங்க இருப்பாரு? நரசிம்மரோட லோகத்துல இருப்பார். ஹனுமான் எங்க இருப்பாரு? அயோத்தியில இருப்பார். இந்த மாதிரி நாம எந்த பகவானுடைய எந்த ரூபத்தை நாம வந்து உபாசனை பண்றோமோ அந்த வைகுண்ட லோகத்தை நாம அடையலாம். அதனால ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னோம் அப்படின்னாக்க, இந்த வைகுண்ட லோகங்களுக்கெல்லாம் மேல ஹெட் குவார்டர்ஸ் எது அப்படின்னா கோலோக விருந்தாவனம். அந்த கோலோக விருந்தாவனத்திலையும் டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த கோலோக விருந்தாவனையும் மதுரா இருக்கு, துவாரகா இருக்கு, விருந்தாவனம் இருக்கு, கோகுலம் இருக்கு. அதுல பிரபுபாதர் நமக்கு என்ன பக்தியை சொல்லிக் கொடுக்குறாருன்னா விரஜ பக்தியை தான் சொல்லிக் கொடுக்குறார். கோபியர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி பண்ணக்கூடிய விரஜ பக்தியை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதனாலதான் நம்ம இந்த தாமோதர மாசத்தை இப்படி கொண்டாடுறோம். வேற எங்கேயாவது கேட்டிருப்போமா? இஸ்கானை தவிர வேற எங்கேயாவது இந்த தாமோதரெல்லாம் கேட்டிருப்போமா? யசோதமா கட்டினதே நமக்கு தெரியாது. மேபி ஒரு சிலர் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த தாமோதர மாசம் நம்ம எதுக்கு இப்படி கொண்டாடுறோம்? வேற யாராலையாவது பகவானை போய் கட்ட முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? பகவான் நினைச்சார் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தை, ஒரு சுவாசம் போதும், எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிடுவார் பகவான். மொத்த எல்லா பிரபஞ்சத்தையும் வைண்ட் அப் பண்ணிடுவார் பகவான். ஒரு மூச்சு உள்ள எடுத்தா போதும், எல்லாம் வைண்ட் அப் ஆயிடும். அப்பேற்பட்ட பகவானை யசோதா என்ன பண்றாங்க? கைக்குள்ள எடுத்து கட்டியே போட்டாங்க. எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் பாக்குறாங்களா, எப்படி முடியும் அப்படின்னு. அந்த விரஜ பக்தியை நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவா வந்தார். அதைத்தான் பிரபுபாதர் நமக்கு ஹரே கிருஷ்ண மந்திரமா கொடுத்திருக்காங்க. அதாவது சாஸ்திரங்கள்ல உள்ள மந்திரத்தை எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த மந்திரத்துக்கு வேற எந்த பலனெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இந்த 48 மண்டலம் சொன்னீங்க, ஒரு மண்டலம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு டேங் இது கிடைச்சிடும், உடனே இது சாங்ஷன் ஆயிடும், அது சாங்ஷன், அதெல்லாம் கிடையாது. இது என்ன, எல்லாத்துக்கும் மேல பகவானுடைய பிரேமை கிடைக்கும், விரஜபக்தி கிடைக்கும். அதனால கோபி பர்த்தகோ பதக்கமலையோ தாச தாசானு தாசு, அதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய மனோபாவம். அந்த மனோபாவத்தை தான் பிரபுபாதர் உலகம் முழுக்க கொடுத்தார். அது எப்பேற்பட்ட காரியம் தெரியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா டாப் மோஸ்ட் ராதாகிருஷ்ணனுடைய வழிபாடுங்கிறது டாப் மோஸ்ட். ஆனா இந்த உலகத்துல வரும்போது அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, யார் இந்த பையனும் பொண்ணும் ஏன் இல்லீகலா இருக்காங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்காம 2 பேர் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் கமெண்ட் பண்றாங்க, நிறைய அவரை பத்தி தப்பா பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம்.
நீங்க பாத்தீங்கன்னா தாசிய பக்தி எல்லாம் ஈஸியா பிரச்சாரம் பண்ணிடலாம். ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நாராயணர், லக்ஷ்மி நாராயணர் எல்லாருமே நம்ம வந்து ஓகே தப்பு போட்டுக்குவோம். லக்ஷ்மி நாராயணர் கரெக்ட், நம்ம அதை ஒத்துக்கலாம். ஆனா இந்த பிரேம பக்தியை பிரச்சாரம் பண்றது இருக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பிரச்சாரமும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி விட்டா சகஜி ஆயிடுவோம். கிருஷ்ணன் எனக்கு தெரியும், நேத்து கூட கனவுல வந்தான் கிருஷ்ணன், நான் கிருஷ்ணனோட அது பேசினேன், நான் இது பேசினேன், நான் வந்து ராதையுடைய பாவத்துல இருக்கேன். ஒரு செகண்ட்ல சகஜி ஆயிடலாம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், 4 சட்டத்திட்டத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும். நேத்து இந்த கோபிகா கீதம் பாடணும் இல்லையா, எதனால விரஜபக்தி உயர்ந்தது அப்படின்னா, நீங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த கலியுகத்துல இந்த சூழ்நிலையிலே சில பேரால இஸ்கானுக்கெல்லாம் போக முடியாம வீட்டுல பல கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றீங்க. அப்போ 5000 வருஷங்களுக்கு முன்னாடி வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சமயத்துல எப்படி நடுநிசையில ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு போக முடியும்? அவங்க பாடுறாங்க இல்லையா, பதி சுதான் வயே பிராதுர்பாந்தவான் அதி விலங்கியதே நாந்தி அச்சுதாகதா கதிவிதஸ்தவோ கீத மோகிதா அப்படின்னு பாடுறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் கிருஷ்ணா. பதி, சுதா, பிராதுர், பாந்தவான் எல்லாரையும் விட்டுட்டோம். உங்களுடைய கணவர், உங்களுடைய குழந்தைங்க, சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, எங்களுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் கிருஷ்ணா. நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்துட்டோம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டீங்க, எங்களை விட்டு போயிட்டீங்களே. என்ன பண்ணிருக்க கூடாது, நீங்க போயிருக்க கூடாதே. நீங்க கூப்பிட்டீங்கன்னு தானே வந்தோம், உங்க குழலோசையை கேட்டுதானே வந்தோம். எப்பேற்பட்ட பக்தி, அந்த பக்தி உயர்ந்தது. அதனாலதான் கோபியர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாம கண்டிப்பா இந்த 4 சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்குலாம் இதெல்லாம் கிடையாது. அவங்க 16 மாலை ஜெபம் பண்ணாங்களான்னு கேட்க தேவையில்லை. யார் பார்த்தாச்சு பக்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா. இப்ப நம்ம இந்த காலத்துல இவ்ளோ கிளாஸ் எடுத்து ஜூம் மீட்டிங்லயும் நம்மளால பக்தி வரல. அஹோபாகியம் அஹோபாகியம் நந்த நந்த ஸ்லோகம் மறந்துட்டேன். அஹோபாகியம் அஹோபாகியம் அப்படிங்கிற சுகதேவ கோஸ்வாமி 2 தடவை சொல்ற. அஹோபாகியம் அஹோபாகியம். என்ன பாக்கியம் பண்ணாங்க இவங்க கோபியர்கள், என்ன பாக்கியம் பண்ணாங்க. சோ ஆண்டாலும் அதே தான் பாடுறாங்க. ஆண்டாலும் முழுக்க முழுக்க அதே விரஜபாவம் தான். ஆண்டாளுடைய அந்த 30 பாசுரத்திலேயே அவங்க விரஜபாவத்துல தான் பாடுறாங்க. சோ அவங்களுக்கு யாரும் பக்தி எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டாம். அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் வந்து கடந்து வந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க, தூய பக்தர்களா ஆயிட்டாங்க. இந்த 7 14 லோகம் எல்லா பிரம்மாண்டத்திலையும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளா கொண்டாடப்படுறார். ஆனா விருந்தாவனத்துல அவர் கடவுள் எல்லாம் கிடையாது. விருந்தாவனத்துல கிருஷ்ணர் கடவுள் கிடையாது. மீதி எல்லாருக்கும் அவர் முழுமுதற் கடவுள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா விரஜவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவர் யாரு, அவருடைய குழந்தை, அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய காதலன், அந்த பாவம் தான் அங்க இருக்கு விரஜவாசிகளை பொறுத்த வரைக்கும். இதை ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஒரு பெரிய இப்போ பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கு இல்லையா, ஆப்பிள் கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி இருக்கு, அவங்களுக்கு உலக நாடுகள்ல பல கிளைகள் இருக்கலாம். அங்கெல்லாம் போகும்போது அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப பெரிய ஆஃபீஸர், ரொம்ப பெரிய அந்த கம்பெனியுடைய முதலாளி, எல்லாரும் அவருக்கு சல்யூட் பண்ணி அவருக்கு வந்து எல்லாம் ரொம்ப மரியாதை பண்ணுவாங்க. ஆனா அவருடைய வீட்டுல அவர் எப்படி இருப்பார், அந்த மாதிரி அவருடைய மனைவி வந்து நீங்க தான் பெரிய கம்பெனியுடைய முதலாளி அப்படின்னு கை கட்டி நிற்பாங்களா? அவங்க குழந்தைங்களாம் அப்படி வந்து அவர்கிட்ட பழகுவாங்களா? உங்க வீட்டுல போப்பா, உனக்கு ஒரு வேலை இல்லை, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு பையன் சொல்லலாம். மனைவி ஒரு வெண்டைக்காய் கூட உங்களுக்கு வாங்க தரல, இதெல்லாம் கம்பெனி வச்சு என்ன நடத்துறீங்களோ, எல்லாம் முட்டா பசங்க உங்கள்கிட்ட வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்லலாம். ஸோ ரொம்ப சகஜமா இருப்பாங்க வீட்டுல. லைக் தட் பிருந்தாவனம் அப்படிங்கிறது பகவானுடைய வீடு. அங்க இருக்கிறவங்களாம் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா இல்லையா? ஸோ தே ஆர் இம்பைப்டு. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தனியா வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால இந்த பிரஜபக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இன்னைக்கு எல்லாரும் சாயந்தரம் இந்த பால் பாயசம் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி, இந்த நிலாவுக்கு அதை நைவேத்தியம் பண்ணி எல்லாரும் பால் பாயசம் சாப்பிடுங்க, தாமோதர ஆரத்தி பண்ணுங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த கோபிகா கீதம் நேத்து ரொம்ப அவசர கதியில சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஜென்ரலா நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ரொம்ப விளக்கம் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். பட் நேற்று டைம் இல்லாததுனால கடகடன் இல்லை. நான் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 ஸ்லோகம்
நம்ம வந்து திடீர்னு பாகவத ஸ்லோகத்தை திரும்ப சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ஒரு ஒரு ஸ்லோகமாக தான் சொல்லி கொடுப்பேன். நேற்று டைம் இல்லாதனால அது அப்படியே கொஞ்சம் ஹரியபிரியா பண்ணியாச்சு. நிறைய பக்தர்கள் பாடியிருக்கிறதெல்லாம் இருக்கு. அதை போட்டு நீங்க கேட்கலாம், இல்லை நீங்களாவும் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி கோபிகா கீதம் பாடி 8 மணிக்கு மேல நைட்டு அதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்கா ரொம்ப விசேஷமா இருக்கும் இன்னைக்கு. பேர்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. பகவானுடைய லீலைகளை பத்தி பேசக்கூடிய ஒரு மாதம், அருமையான தாமோதர மாதம். அதனுடைய லாஸ்ட் அந்த போர்ஷன்ல நம்ம வந்து இருக்கோம். எல்லா பெனிஃபிட்டும் பகவானுடைய அந்த பக்தியில நமக்கு என்னென்ன தடைகள் வருதோ அந்த தடைகள் எல்லாம் போகணும்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் நரசிம்மதேவரை. தடையெல்லாம் போய் நம்ம வந்து பகவானுடைய பக்தியில முன்னேறி போயிட்டே இருக்கணும். ரிவர்ஸ்ல இருக்கக்கூடாது, நமக்கு போயிட்டே இருக்கணும். அப்படி நம்ம வந்து பண்ணணும். ரொம்ப விசேஷமான ஒரு நாள். சோ இங்க பிரபுபாதர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இதனால் பகவத் பக்தர்கள் அனைவரும் பகவானின் ராஜ்யமான வைகுண்டத்தில் பிரவேசிக்கும் தகுதியை பெறுகின்றனர். வைகுண்டத்துக்குள்ள போகணும் அப்படின்னா சனக சனாதனால கூட முடியல. அதனால்தான் அவங்க வந்து சபிக்கப்பட்டு அவங்க வந்து அசுரர்களா பிறந்தாங்க. ஜெய விஜயர்கள் அவங்கள உள்ள விடல. இவங்க சாபம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகிஷ்புவா வந்து பிறக்கிறாங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா பிரபுபா சொல்றார், நான் உங்களை பின்னாடி வழியா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றார். பேக் டோர் கீ என்கிட்ட இருக்கு, கவலைப்படாதீங்க, பின்னாடி வழியா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றார். பேர்பட்ட ஒரு ஆச்சாரியா. அவர் நம்ம கிடைச்சது நம்முடைய மிகப்பெரும் பாக்கியம். தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானச்சராம்யகம். இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் எனக்கு அளிக்கப்பட்டதும் தெய்வீக ஓசை நிரம்பியதுமான இவ்வீணையை வாசித்துக் கொண்டு பகவானின் உன்னதமான மகிமைகளை இடைவிடாமல் பாடிக்கொண்டு நான் பிரயாணம் செய்கிறேன். தேவ தத்தாம் பகவானால கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். இந்த மகதி அப்படிங்கிற அந்த வீணையை வாசிச்சுக்கிட்டே அவர் வந்து எப்ப பார்த்தாலும் பகவானுடைய புகழ பாடிக்கிட்டே இருக்கார். நாரத முனி பஜோ ஹே வீணா ராதா ரமண நாமே அப்படின்னு ஒரு கீர்த்தனம் இருக்கு. நம்ம நாரத முனிவர் வந்து எப்பவுமே நாராயணனுடைய நாமத்தை சொல்லுவார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அவர் சொல்றது என்னன்னா ராதிகா ரமண நாமே. ராதிகா ரமணனுடைய நாமத்தை நாரத முனி பஜோகே வீணா அவருடைய வீணையில அவர் வந்து பாடிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சாரியர்கள் பாடியிருக்காங்க. பொருளுரை மம்தா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் நாரதருக்கு வழங்கப்பட்ட வீணையையும் பற்றி லிங்க புராணம் விவரிக்கிறது. ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி இதை உறுதி செய்கிறார். தெய்வீகமான இந்த வாத்திய கருவி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் நாரதரையும் ஒத்ததாகும். ஏனெனில் இம்மூவரும் ஒரே தெய்வீக நிலையை சேர்ந்தவர்களே யாவர். இவ்வீணையிலிருந்து எழும் ஓசை பௌதீகமானதாக இருக்க முடியாது. எனவே நாரதரின் வீணையால் ஒலிபரப்பப்படும் பகவானின் பெருமைகளும் லீலைகளும் கூட எவ்வித பௌதீக தன்மையும் இல்லாத தெய்வீகமான தன்மை வாய்ந்ததாகும். 7 ஸ்வரங்கள் சா சட்ஜம், ரி ரிஷபம், கா காந்தாரம், ம மத்தியம், பா பஞ்சமம், த தைவதம் மற்றும் நீ நிஷாதம் ஆகியவை தெய்வீகமானவையே. இவை குறிப்பாக தெய்வீக பாடல்களுக்கு ஆகவே ஏற்பட்டுள்ளன. பகவானின் தூய பக்தரான நாரத தேவர் வீணையை பரிசாக அளித்த பகவானுக்கு நன்றி கடனை செலுத்தும் வகையில் நாரத பகவானின் உன்னதமான பெருமைகளை பாடுவதிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டிருப்பதால் அவரது உயர்ந்த நிலையில் அவர் நிலையாக இருக்கிறார். ஸ்ரீல நாரத முனியின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜட உலகிலுள்ள தன்னுணர்வு பெற்ற ஆத்மா ஒருவர் ச ரி க மா முதலான ஸ்வரங்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தி பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டிருப்பது போல அவரது பெருமைகளை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீ பிரபுபாதா கி ஜெய். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பகவான் கொடுத்தது. பகவானுடைய சேவைக்காக பகவான் கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதே ஸ்வரங்களை வச்சு புலனின்பத்துக்கான பாடல்களை பாடிக்கிட்டு கேவலமான வார்த்தைகளை அதுல பிரயோகம் பண்ணி, எல்லாமே ராகங்கள் தானே, ராகங்கள் தாளங்கள் பல்லவிகள் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா எவ்வளவு கீழ்த்தரமான பாடல்களை இயற்றி அதை பாடி, ஏன்னா காமம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நம்மளை போட்டு ஒரு அதோட திக்னஸ் பாத்தீங்க, காமத்தோட திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னாக்க அதுல இருந்து வெளியில வர்றதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி போட்டு நம்மளை போட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, அழுத்தி வச்சிருக்காங்க.
நம்மளுடைய மனோபாவம் அந்த மாதிரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த எண்ணங்கள் தான் இருக்கிறதுனால அந்த பாடல்கள் மேல நமக்கு லைப்பு வருது. அதையே கேட்கணும், அதையே பாடணும். இதே வந்து எப்படி இந்த சினிமா அப்படிங்கிறதே எப்படி ஆரம்பிச்சது, இதோட ஆரிஜின் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள்லலாம் இந்த கரண்ட் எல்லாம் இல்லாத நாள்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வயல்ல போய் வேலை செஞ்சுட்டு மக்கள் வந்து கூடும்போது என்ன பண்ணுவாங்க, சாயந்தர நேரத்துல சாயந்தர நேரத்துல வந்து உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்ல யாரோ ஒரு பெரியவர் இருப்பாரு. ராமாயண, மகாபாரத கதைகள அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கதைகள அவங்க உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ராமானுஜர் காலத்துல அவர் வந்து அத வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாவே கொண்டு வந்தார். நெறைய மடங்கள நிறுவி ஒரு கிராமத்துல கூட இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து பகவானுடைய கதைகளை கேட்கறது, அதை தெரிஞ்சு அவங்க பாடுறது, இதெல்லாம் கேட்கறது. இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போச்சு. பொழுது விடிஞ்சுதா, போய் வயல்ல வேலை பார்க்க வேண்டியது. பொழுது சாஞ்சுதா பகவானை பத்தி கொஞ்ச நேரம் கேட்டுட்டு திரும்ப அவங்க வந்து படுக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு பாவமில்லாத வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுவே கொஞ்சம் நாடக வடிவம் எடுத்தது. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா சினிமானா என்ன சினிமா இருந்தது, பக்தி படங்கள் தான் சினிமாவா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப படங்களாச்சு. இப்ப வந்து கழிச்சடை ஆயிடுச்சு. சோ ஒரு ஒரு விஷயமுமே பகவான் திருப்தி பண்றதுக்காக, பகவானுடைய புகழ பாடுறதுக்காக ஏற்பட்டதே தான் தானே தவிர நம்மளுடைய புலன் திருப்திக்காக ஏற்பட்டது கிடையாது. இதை எந்த அளவுக்கு நம்ம நம்ம புலனுடைய இன்பத்துக்காக பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு மனித வர்க்கம் ரொம்ப ரொம்ப சிரமப்படும். அதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். கல்யாணம் பண்ணிட்டு கணவன் மனைவியை கொல்றான், மனைவி கணவனை கொல்றாங்க. எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து பாக்குறோம். எதனால பாக்குறோம் அப்படின்னா, காமம், தரிக்கெட்ட ஒரு காம உணர்வு நிலையினால்தான் இப்படி இருக்கு. சோ பாடல்கள் அப்படின்னா நமக்கு என்ன குரல் வளம் இருக்கோ, பகவான் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை வச்சே நம்ம பகவான் ஹரேகிருஷ்ண மந்திரம் பாடினா போதும். நம்ம என்ன பண்ண வேண்டாம், பெரிய கத்துக்கிட்டு பாடுறது நல்லது. பட் நம்மளால எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணா அதுவே பெரிய ஒரு பகவான் ரொம்ப சந்தோஷமா அதை வந்து ஏத்துப்பார். பிரகாயதः ஸ்வவீர்யாணி தீர்த்தபாத பிரியஸ்ரவாக ஆஹூத இவ மே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி. பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணனின் பெருமைகளும் செயல்களும் செவிக்கு இன்பமூட்டுபவை ஆகும். அவரது புனிதமான செயல்களை பற்றி நான் பாடத் துவங்கிய உடனேயே அவரை கூவி அழைத்ததை போல் உடனே என் இதய கமலத்தில் அவர் தோன்றுகிறார். முன்னாடி என்ன ஆச்சு, ஒரு நிமிஷம் வந்து காட்சி கொடுத்தார், அதுக்கப்புறம் பகவான் மறைஞ்சு போயிட்டார். அப்புறம் அசரீரியா பேசினார், திரும்ப வந்து அந்த குரலும் நின்னு போச்சு, அவரால கேட்க முடியல. ஆனா நாரதர் ஆனதுக்கு அப்புறம் எப்பெல்லாம் அவர் பகவானை பத்தி பாடுறாரோ உடனே பகவான் ஓடி வந்துடுறாரோ. பாகவதத்துல 2வது ஸ்லோகம், முதல் அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துல சொல்லப்படி தக்ஷணாத், அந்த க்ஷணமே பகவான் வரத்துக்கு ரெடியா இருக்கார். நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா பகவான் வரத்துக்கு ரெடியா இருக்கார். சோ இங்க நாரதர் வந்து பகவானுடைய புகழ் எப்பவும் பாடிக்கிட்டே இருக்கார். அதனால பகவான் எப்போதுமே அவருடைய இதயத்துல எப்பவுமே இருக்கார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். பரமபுருஷ பகவான் அவரது தெய்வீகமான நாமம், உருவம் மற்றும் லீலைகள் ஆகியவற்றிலிருந்தும் அவற்றின் ஓசைகளிலிருந்தும் வேறுபட்டவர் அல்ல. பகவானின் நாமம், புகழ் மற்றும் செயல்கள் ஆகியவற்றை கேட்டல், பாடுதல் மற்றும் நினைத்தல் எனும் தூய பக்தி தொண்டில் தூய பக்தர் ஒருவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட உடனேயே அவரது மன கண்ணாடியில் பகவான் தம்மை பிரதிபலிக்க செய்து அவரது தூய்மையடைந்த கண்களுக்கு பகவான் காட்சியளிக்கிறார். எனவே உன்னத அன்பு தொண்டினால் பகவானுடன் பிணைக்கப்பட்டுள்ள ஒரு தூய பக்தரால் ஒவ்வொரு கணமும் பகவானின் இருப்பை அனுபவிக்க முடியும். தனது சொந்த பெருமைகளை மற்றவர்கள் சொல்ல கேட்டு மகிழ்வது அனைவருக்கும் உள்ள இயற்கையான குணமாகும். மேலும் மற்றவர்களைப் போல் பகவானும் ஒரு தனிப்பட்ட நபரே என்பதால் இக்குணத்திற்கு அவர் விதிவிலக்கு அல்ல. ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மாக்களில் காணப்படும் இயற்கையான குணம் பரமபுருஷரிடம் உள்ள இயற்கை குணத்தின் பிரதிபலிப்புகளே ஆகும். ஒரே வேறுபாடு என்னவெனில் பகவான் எல்லாரையும் விட மிகச் சிறந்தவராகவும் அவரது எல்லா செயல்களிலும் பூரணமானவராகவும் இருக்கிறார். எனவே தூய பக்தர்களால் பாடப்படும் அவரது பெருமைகளால் பகவான் கவரப்படுகிறார் என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பகவானும் அவரது பெருமைகளும் ஒன்றே ஆகும். பகவான் பூரணமானவர் என்பதால் அவரது புகழ் மாலையிலும் அவரால் எழுந்தருள முடியும். நாரதர் தமது சொந்த நன்மைக்காக பகவானின் புகழை பாடவில்லை. ஆனால் புகழ் மாலைகள் பகவானோடு ஒத்திருப்பவை என்பதாலேயே அவர் அவ்வாறு பாடுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அருமையா இருக்கு இல்லையா?
நம்மளுடைய குணம் யாராவது நம்மளை பார்த்து புகழ்ந்து சொல்லும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஒன்னே ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? ஆஹா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது. அது எங்கேருந்து வந்தது? பகவான்கிட்டேருந்து வந்தது அப்படின்னு பிரபா சொல்றார். நம்மளுடைய எல்லா குணங்களும் எல்லா செயல்களும் பகவானுடைய அந்த என்ன குணங்கள் இருக்கோ அதைத்தான் நாம பிரதிபலிக்கிறோம். ஆனா தவறான ஒரு பிரதிபலிப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதை வந்து நம்ம பௌதிக தளத்துல அதை வந்து எதிர்பார்க்கிறோம். ஆனா பகவான் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஏன்னா அவருடைய புகழுக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நாரதர் வந்து ஐஸ் வைக்கிறதுக்காக எல்லாம் பகவானை புகழல. அவருக்கு ஏதாவது காரியம் நடக்கணும். ஏன்னா இதெல்லாம் இந்த ஜட உலகத்துடைய இயல்பு இல்லையா? மேல் அதிகாரியை போய் நீங்க வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? புகழ்ந்து சொல்லும் போது அந்த மேல் அதிகாரி சந்தோஷப்பட்டு அவருக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணுவார்ல ஆபீஸ்ல. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நாரதருக்கு இனிமே அடைய வேண்டியது ஒண்ணும் கிடையாது. பக்தி அடைஞ்சிட்டார். ஆனா பகவானுடைய புகழுக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படிங்கிறதுனால பகவானுடைய புகழ் நாரதர் எப்பவும் பாடிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. திரும்ப அதே ஸ்லோகம் தான். பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி. யாரு இந்த பக்தருடைய கண்கள்ல அந்த பிரேமை இருக்கோ, அந்த பிரேமை எப்படி வரும் அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம். பகவானை பத்தி கேட்கறது, பகவானை பத்தி சொல்றது, பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்கிறது. இதெல்லாம் நம்ம செய்யும் போது பகவானுடைய அந்த பிரேமை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுக்ருத் சதாம் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். 2வது சாப்டர்ல பார்த்தோம். சோ இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்டட். ஏதந்தி ஆதுர சித்தானாம் மாத்ரா ஸ்பர்ஷே சயா முஹுஹு பவ சிந்து பிலவோ திருஷ்டோ ஹரி சர்யானுவர்ணனம். இந்திரிய போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற இடையறாத ஆசைகளில் மூழ்கி இருப்பவர்களால் பரமபுருஷன் உன்னதமான செயல்களை இடைவிடாமல் பாடுவதன் மூலம் அறியாமை என்னும் கடலை கடந்துவிட முடியும் என்பதை எனது சொந்த அனுபவத்தினால் நான் உணர்ந்து கொண்டேன். சோ நம்மளை பத்தி சொல்றார். இந்திரிய சுகங்கள்லயே நம்ம வந்து மூழ்கி கிடக்கும். ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட பகவானுடைய அந்த செயல்களை வந்து தொடர்ந்து பாடினாங்க. அதனால்தான் பிரபுபாத் நமக்கு வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பின்னு சொன்னார். அந்த மாதிரி பண்ணும்போது நாம கூட என்ன ஆக முடியும் அப்படின்னா இந்த அறியாமை அப்படிங்கிற கடலை கடக்க முடியும். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகய சக்ஷூருன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நான் அறியாமை அப்படிங்கிற இருள பிறந்திருக்கேன். ஆன்மீக குரு என்ன பண்றார்? எனக்கு அந்த அந்த அறியாமையை போக்கக்கூடிய அந்த சக்ஷு, அந்த கண்களை எனக்கு கொடுக்கிறார், ஞான ஒளியை கொடுக்கிறார். அப்படி கொடுத்து அப்போ நம்ம பார்க்குற உலகம் அப்படிங்கிறது நான் முன்னாடி பார்த்த பௌதிக உலகமா இருக்காது. சாஸ்திர சக்ஷு, சாஸ்திரத்து மூலமா இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கணும். ஒரு நாயை பார்க்கும்போது இது நாய் தானே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணாம என்ன தோணணும்? இதுவும் ஒரு ஆத்மா, என்ன பாவம் பண்ணுதோ, நாய் உடல்ல வந்து மாட்டிக்கிச்சு. நானும் என்ன பண்ணலாம், என்ன ஆகலாம், அடுத்த பிறவி நாயாகலாம். நான் இந்த மாதிரி பகவானுடைய பக்தியிலிருந்து தவறிட்டேன் அப்படின்னா நாயாகிறதுக்கு எனக்கும் வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணா என்ன காப்பாத்துங்க. நமக்கு அந்த ஸ்மரணம் வரணும். ஈ பார்த்தா, எறும்பு பார்த்தா, எதை பார்த்தாலும் சரி அந்த ஸ்மரணம் இருக்கணும். இதுவும் ஒரு ஆத்மா, என்ன பாவமோ இந்த உடல்ல மாட்டி இருக்கு, எனக்கும் அந்த நிலைமை வரலாம். அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம்? யாரையும் கொல்ல மாட்டோம், எந்த ஜீவராசிக்கும் துன்புறுத்த மாட்டோம். முடிஞ்சா அதுக்கும் ஒரு ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே சத்தமா ஜபம் பண்ணலாம். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்வு வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்களுக்கு ஜெய். ஜீவராசியால் சிறிது நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாது. அவன் எதையாவது செய்து கொண்டோ நினைத்து கொண்டோ அல்லது எதை பற்றியாவது பேசிக்கொண்டோதான் இருப்பான். பௌதிகவாதிகள் பொதுவாக தங்களது புலன்களை திருப்திப்படுத்தும் விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பார்கள். ஆனால் இவ்விஷயங்கள் மாயா சக்தியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இவை எவ்வித திருப்தியையும் அளிப்பதில்லை. எனவே அவர்கள் கவலைகளும் ஆவல்களும் நிறைந்தவர்களாக மாறிவிடுகின்றனர். இது மாயா அல்லது பொய்த்தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது. திருப்தி அளிக்கப்படாத பொருளை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இது மாயா அல்லது பொய்த்தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே பகவானின் பெருமைகளை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருப்பதுதான் புலன் நுகர்வில் ஈடுபட்டுள்ள இத்தகைய
அதிருப்தி அடைந்த ஜீவன்களுக்கு திருப்தி அளிக்கும் என்று நாரத முனிவர் தமது சொந்த அனுபவத்தின் வாயிலாக கூறுகிறார். ஒரு ஜீவராசியின் சிந்தனை, உயர்வு, விருப்பம் அல்லது செயல் ஆகியவற்றை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆனால் உண்மையான ஆனந்தத்தை ஒருவர் விரும்பினால் அவர் விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறந்து கொண்டிருக்கும் மனிதனை பற்றி பேசுவதற்கு பதிலாக பகவானை பற்றி பேச வேண்டும். திரைப்பட நடிகர்களின் செயல்களை அனுபவிப்பதற்கு பதிலாக ஒருவர் தனது கவனத்தை பகவானிடமும் அவரின் நித்திய சகாக்களான கோபியர்களிடமும் லட்சுமிகளிடமும் திருப்ப வேண்டும். சர்வசக்தி படைத்தவரான பரமபுருஷ பகவான் அவரது அகாரணமான கருணையினால் பூமியில் அவதரித்து உலகாயுதமான மனிதர்களைப் போல் செயற்பட்ட போதிலும் அதே சமயத்தில் அவர் சர்வ சக்தியுள்ளவர் என்பதால் அசாதாரணமாகவும் செயற்பட்டார். இதை அவர் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காகவே செய்கிறார். ஏனெனில் இதனால் அவர்கள் தங்களுடைய கவனத்தை ஆன்மீக வாழ்வை நோக்கி திருப்பிக் கொள்ள முடியும். இவ்வாறு செய்வதால் பந்தப்பட்ட ஆத்மா படிப்படியாக ஆன்மீக நிலைக்கு உயர்த்தப்பட்டு எல்லா துன்பங்களுக்கும் பிறப்பிடமான அறியாமை என்னும் கடலை சுலபமாக கடந்து விடுகிறான். மிக உயர்ந்த அதிகாரியான ஸ்ரீ நாரத முனிவர் தமது சொந்த அனுபவத்திலிருந்து இதை குறிப்பிடுகிறார். மேலும் பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தராகிய நாரதரின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோமானால் நாமும் அதே அனுபவத்தை பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா தான் சுப்ரீம் ஹீரோ. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, பகவான் நினைச்சார் அப்படின்னாக்க அண்ட சராசரங்களை என்ன பண்ணலாம், ஒரே மூச்சில உள்ள இழுத்துக்கலாம். அப்படிப்பட்ட பகவான் எதுக்காக கோவர்தன மலையை தன்னுடைய சுண்டு விரலால் எதுக்காக தூக்கணும், மெனக்கட்டு எதுக்காக அந்த ஒரு காரியத்தை பண்ணணும்? அவர் நினைச்சா போதும், அது நடந்துரும். அவருடைய விருப்பம் இருந்தாலே அது நடந்துரும். எதுக்காக அதெல்லாம் பண்றார்? ஏன்னா நமக்கு என்ன வேண்டி இருக்கு, இந்த மாதிரி ஹீரோயிக் ஆக்டிவிட்டிஸ்லாம் நமக்கு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா பகவானுடைய அந்த ஹீரோயிக் ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து பார்க்காம செத்து போற ஒரு மனுஷன் அவனும் என்ன பண்றான், டூ போட்டு நடிக்கிறான். ஒரு டேக் ஒரு காட்சி அவன் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சோ தெரியாது, எத்தனை தடவை டேக் எடுத்து 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 அதை ஃபிலிம் பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா அவன் குதிக்கும் போது நம்ம இப்படியே உட்காந்துருக்கோம், அப்படி நம்ம குதிக்கிற மாதிரி இருக்கு. அவன் கீழே விழுந்துருவானோ, நமக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு. அவன் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அதுக்குதான் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் தான் ஹீரோ, ரியல் ஹீரோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹீரோயிக் ஆக்டிவிட்டிஸும் பண்றாரு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொமான்டிக்கா வேணுமா, பகவான் கோபியர்களுடைய அவ்வளவு ஆனந்தமா ஆடக்கூடிய அந்த நடனம், ராச நடனம் இருக்கே, இது மிக ஆனந்தமான நடனம். பிரபுபாத் சொல்றார் எல்லாமே பாகவதத்துல இருக்கு அப்படின்னு சொல்றார். ரொமான்டிக் இருக்கு, ஹீரோயிசம் இருக்கு, சிவல்ரி இருக்கு, எப்படி நயமா பேசுறது அது இருக்கு, எல்லாமே பாகவதத்துல இருக்கு. என்ன ரசம் உனக்கு தேவையோ அந்த ரசம் எல்லாம் பாகவதத்துல குட்டி கிடக்கு. ரசமாலயம், எல்லா ரசங்களும் பாகவதத்துல இருக்கு. பாகவதம் படிச்சோம் அப்படின்னாக்க, பகவத்கீதை பாகவதம் படிச்சோம் அப்படின்னாக்க, சும்மா இந்த அந்த அவங்க பேசுறது இவங்க பேசுறது இதெல்லாம் கேட்கணும்னே தோணாது. இதெல்லாம் குப்பைன்னு தோணும் நமக்கு. தூய பக்தர்களுடைய வாயிலிருந்து நம்ம கேட்கும்போது அபக்தர்கள் பேசுறதுல அதுல எந்த சாரமும் கிடையாது, அது குப்பை அப்படின்னு நமக்கு வந்து கிளியரா புரியணும். அந்த டிஸ்டிங்விஷ் பண்ணி அதை பிரிச்சு பார்க்குற தன்மை நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு இன்னும் அது புரியலன்னு அர்த்தம். ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து மட்டும்தான் நம்ம வந்து பகவானுடைய லீலைகளை கேட்கணும். ஸோ பிரபா எவ்வளோ அருமையா சொல்றாருல்ல, பகவானுடைய லீலைகள்ல கவனம் செலுத்துங்க, தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க கவனத்தை செலுத்தாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி, நாம வந்து பகவானுடைய நாமஸ்மரணம், பகவானுடைய லீலா ஸ்மரணம், பகவானுடைய அந்த புகழ் இதெல்லாம் நம்ம கேட்கும்போது எந்த நிலையில இருந்தாலும் சரி நாம வந்து மேல வர முடியும் அப்படிங்கறத நமக்கு உறுதி சொல்றார். சோ மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் ரச பூர்ணிமா வாழ்த்துக்கள். கண்டிப்பா எல்லாரும் மறக்காம பால் பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தாமோதர ஆரத்தி, கோபிகா கீதம் எல்லாம் நீங்க படிக்கணும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரெஃபரன்ஸும் அட்வைஸும் உங்ககிட்ட தேவை மாதாஜி. என்ன மாதாஜி? இங்கே நான் காவேரிப்பட்டினம்ன்ற ஊரில் இருக்கேன் மாதாஜி. இங்கே வந்து சின்ன ஸ்கூல்ஸ்க்கு வந்து சேவை பண்ண சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் கதை அதெல்லாம் சொல்கிறதுக்கு எதனா ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கா மாதாஜி? இல்லை நம்ம கிருஷ்ண புக்கே இருக்கே, நம்ம கிருஷ்ண புக்கே இருக்கே.
அதையே வச்சு ஒரு அத கதையா சொல்லு. கிருஷ்ண புக்கை வந்து நீங்க வந்து அதுல பிலாசபியும் இருக்கும், லீலைகளும் இருக்கும். அது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க முதல்ல படிச்சு இதுல எது பிலாசபி எது கதை, இதை நீங்க வந்து கிருஷ்ணலீலா book. அதை வந்து நீங்க முதல்ல வந்து கிருஷ்ணலீலா பிரிச்சு அதை நீங்க வந்து தனியா பிரிச்சு பார்த்துக்கிட்டு எப்படி நம்ம பிலாசபிய அந்த குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி எப்படி சொல்லி கொடுக்கறது, சேம் பிலாசபிய குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி எப்படி நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாதாஜி. கிருஷ்ண புக்கே போதும். சரிங்க மாதாஜி. ம் நான் மாயாப்பூருக்கு வந்தப்போ குட்டி குட்டி புக்ஸ் என் பேரனுக்கு வாங்கினேன் மாதாஜி. அதுல இருந்தும் கொஞ்சம் அதுல இருந்து சொல்லலாம். நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் இப்போ வந்து ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு மாதாஜி. அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா புரியும் அப்படின்னீங்கன்னாக்க நிறைய ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இதுல போனீங்கன்னா கிடைக்கும். சௌபாத்தி டெம்பிள்ல வந்து நிறைய அந்த மாதிரி சில்ட்ரன் ப்ரோக்ராம் நிறைய பண்றாங்க. ஸோ நான் சில்ட்ரன் ப்ரோக்ராம் வந்து சௌபாத்தி டெம்பிள் பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஸோ அதில் நிறைய உங்களுக்கு ஸ்லோகாஸ், ஒரு நாளுக்கு ஒரு ஸ்லோகம், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு மாதாஜி. மாதாஜி அது சௌபாத்தின்னா எங்க இருக்கு மாதாஜி? இல்லை நீங்க வந்துட்டு இதுல நெட்ல தேடினீங்கன்னா கிடைச்சிடும் மாதாஜி. ஓகே ஓகே மாதாஜி. கோபால் ஃபன் ஸ்கூல்னு போட்டிங்கன்னா கிடைச்சிரும். கோபால் ஃபார் ஸ்கூல். கோபால் ஃபன் ஸ்கூல். ஃபன் ஃபண்டா ஃபன் 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 கோபால் FUN. கோபால் ஃபன் ஸ்கூல் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்டது கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே நான் ஜென்ரலி அதுலேருந்து தான் எடுத்து நான் வந்து சில்ட்ரன் கிளாஸ் பண்ணேன். ஏன்னா அதில் வந்து ஒரு ஸ்லோகா இருக்கும், ஸ்லோகாக்கு ஏற்ற ஒரு பாஸ் டைம் இருக்கும். ஸ்லோகம் பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லி கொடுத்துடலாம், ஒரு பாஸ் டைமும் சொல்லி கொடுத்துடலாம், ஃபிலாசபி சொல்லி கொடுத்துடலாம், எல்லாம் சொல்லி கொடுத்துடலாம். ஒரு நல்ல ஒரு பேக்கேஜா இருக்கும். எனக்கு சொல்றது ரொம்ப இஷ்டம் மாதாஜி. குழந்தைங்க பண்ணுங்க. ஸோ அதனால நான் பேசிக்கலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதாஜி. அப்புறம் என்ன நீங்க நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் தெரியுமே, எனக்கெல்லாம் தான் ஒன்றும் தெரியாது, உங்களுக்குலாம் நல்லா தெரியுமே. நீங்க ஈஸியா கோபால் ஃபன் ஸ்கூல் போட்டீங்கன்னா பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுவேன் மாதாஜி கிளாஸ் எல்லாம். சூப்பர் சூப்பர். சரி மாதாஜி, தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி ஹரே மாதாஜி கிருஷ்ணா. நீங்க காட்டும் போது பகவானுக்கும் பிரம்மா நாரத முனிவருக்கும் ஒற்றுமை ஏதோ சொன்னீங்க மாதாஜி, எனக்கு அது கிளியரா புரியல, கொஞ்சம் சொல்லுவீங்க மாதாஜி? நீங்க ஏதோ கேட்டீங்க எல்லாத்தையும். ஒரே சமயத்தில் ஒன்றானவர்களாகவும் வேறானவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு பிரபாத் கொடுத்திருந்தார். அந்த தத்துவம் வந்து அச்சிந்திய பேத அபேத தத்துவம். ஒன்னா எப்படி இருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் ஸ்பிரிச்சுவல் பாடி, ரெண்டு பேருக்குமே ஆன்மீகமான உடல் ஆத்மா அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. எப்படி வேறானவர்கள் அப்படின்னா, பரமபுருஷ பகவான் அவர், இவர் பக்தர். இந்த விதத்துல அவங்க வேறானவர்களா இருக்காங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நேத்தி கிளாஸ் ரெக்கார்டிங் அனுப்புறேன் மாதாஜி. அது எங்க பிரபுதான் பண்றாரு. எனக்கு ஆக்சுவலா இந்த சிஸ்டம்ல எல்லாம் எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது மாதாஜி. நான் கத்துக்கிட்டாலும் அது எனக்கு வரவும் மாட்டேங்குது, மறந்து போயிடுறேன். அதனால எனக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணணும். நேத்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு, இன்னைக்கு போட சொல்லிடுறேன் மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. பிரபு ஏதோ சொல்ல வரீங்களா நீங்க? அந்த டிராவலிங் இருக்கனால அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. டிராவல்ல தான் அட்டன் பண்றவங்க எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும் மாதாஜி. எனக்கு நல்லபடியா உங்க நேம் என்ன பிரபு? உங்க நேம் என்ன? யார் பேசுறீங்க? கிருஷ்ணராஜனா? ஓகே 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 பிரபு. ஓகே ஓகே. என்ன சொல்றீங்க பிரபு? எனக்கு புரியல. லைன் கிளியராவே இல்லையே பிரபு. லைன் கிளியரா இல்ல பிரபு. நீங்க குரூப்ல வேணா மெசேஜ் போடுங்க பிரபு. பிரபு நீங்க குரூப்ல மெசேஜ் போடுங்க பிரபு. ஓகே. பிரபு என்ன சொல்றாருன்னு புரியல, ஆனா அவருக்காக ப்ரே பண்ற சொல்றாரு. நம்ம எல்லாரும் ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.